நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குளங்கள் 1910 தமிழ்நாட்டில் மட்டும் இருந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது தெரியும். நம்ம ஊர்லயே நம்ம பார்த்துருப்போம். சின்ன பிள்ளையா இருந்தப்ப 25 குளம் 20 குளம்லாம் இருந்துச்சு. நம்ம விளையாண்ட குளங்கள்லாம் இப்போ வீடுகளாக இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த வாட்டர் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்தவர் நம்ம கூட இருக்கிறாரு, ப்ரொஃபஸர் ஜனகராஜ் அவர்கள். ஹவு டு யூ see that சார்? நிறைய வாட்டர் கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 2001 வந்து ஒரு 250 கம்பெனி இருந்தது. இன்றைக்கி ஒரு 650 கம்பெனி வரைக்கும் சென்னையும் சென்னை சுற்றுற காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இப்போ இந்த காஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லும்பொழுது அவங்க முக்கியமாக சொன்னாங்க வந்து ஒரு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்ல 20 லிட்டர் கேனு. இப்போ வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ கம்பேரிசன் ஆஃப் sea water desalination to the ground water purification. இப்போ sea water desalination 2012 புள்ளிவிவரம் படி 1 கிலோ லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு 30 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. 1 கிலோ லிட்டர்னா 1000 லிட்டர். 1000 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு 30 ரூபாய், 1 லிட்டருக்கு 3 பைசா. அவ்வளோதான். அது sea water desalination. அதில் எக்கச்சக்கமான sea waterல எக்கச்சக்கமான உப்பு. டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50,000லாம் இருக்கும், 70,000 இருக்கும், 40,000 இருக்கும். இப்போ இவங்க ட்ரீட் பண்ணுற கிரவுண்ட் வாட்டரில் டிடிஎஸ் வந்து 1000, 1200, 1300 அவ்வளோதான் இருக்கும். 1200, 1300 இருக்கிற டிடிஎஸ் இருக்கிற ஒரு இதில் கிரவுண்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ண சொல்கிறது என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்க sea water டீசலைன் பண்ணுறதுக்கே 3 பைசா 1 லிட்டருக்கு. அப்போ அதனால் வந்து இதில் ப்ராஃபிட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. டீலர்ஸ், அதுக்கு இருக்கிற சப் டீலர்ஸ், அப்புறம் கடைசியாக அந்த பங்க் கடையில் விற்கிறாங்க பாருங்கள், அவங்க வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ராஃபிட்டு. அதிகமாக கொடுக்க வேண்டியது கடைசியில் எல்லாம் விழுறது அல்டிமேட் கன்சியூமர். அவங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து 10 பைசா 15 பைசா தயாரிப்பு செலவுன்னா அதே 1 லிட்டர் இவங்க கொடுக்குறது 2 ரூபா 3 ரூபா. 20 லிட்டர் கேனில் 1 லிட்டர் பாட்டில்னா 16 ரூபா 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். அதான் நீங்கள் நிலைமை. நம்ம வந்து இன்றைக்கி வந்து தண்ணீர் வந்து ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு சேமிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சென்னை சுற்றில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியை நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3600 ஏரிகள் இருக்குது. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் எல்லாமே மழை நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு இடம். சென்னை மாநகரம் மழை பற்றாக்குறை நகரம் அல்ல. ஒரு ஒரு வருடத்திற்கு 1250 மில்லிமீட்டர் தண்ணீர் கிடைக்கிறது. ஜெய்ப்பூரில் 450 மில்லிமீட்டர் தான். இஸ்ரேலில் 360 மில்லிமீட்டர் தான். ரொம்ப 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 கம்மியான ஒரு தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடங்களில் அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் பயிர் பண்ணுறாங்க இஸ்ரேலில். இங்கே 1250 மில்லிமீட்டர் தண்ணீர் கிடைக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ், இவ்வளோ பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் என்ன? இங்கே சென்னை ஒரு டீட்டெயில் சொன்ன மாதிரி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே நீங்கள் 1950 3625 குளங்கள் மற்றும் ஏரிகள் இருந்தன. இப்போ 1800 தான் இருக்குது. இதில் 2 பங்கு நீர்நிலைகள் கொள்ளளவு குறைந்து விட்டது. தமிழ்நாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா 39,250 ஏரிகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 10,000 ஏரிகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. இதுக்கு நம்ம தான் காரணம். பல்லாவரத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான ஏரி திருநீர்மலை ஏரின்னு பேர். அந்த இடத்துல இன்றைக்கு போய் பாருங்க. இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஏரிக்கு தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீர் வந்து மழை தண்ணீரா? இல்லை, அவ்வளவும் சீவேஜ் வாட்டர் அண்ட் டேனரி வாட்டர். அது தண்ணீர் வந்து ஏரியில் மட்டும் விடலைங்க. அதனால ஒரு சுற்றுப்புற சூழல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது, கொசு உற்பத்தி ஆகிறது, நிலத்தடி நீர் அதிகமாக பாதிக்கப்பட்டு மக்கள் அதை மறுபடியும் உறிஞ்சி அருந்துகிறார்கள் அல்லது உபயோகப்படுத்துகிறார்கள். இது சுகாதாரக்கேடு மிக அதிகமாக வரத்தான் செய்யும். இப்போ ராணிப்பேட்டை பற்றி அவங்க பேசினாங்க. இந்த பிளாக் ஸ்மித் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குங்க நியூயார்க்கில். அவங்க வந்து உலகத்திலேயே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பொல்யூட்டான ஆறுகள் என்னென்னு அவங்க கணக்கு எடுத்தாங்க. அதில் வந்து பாலாருக்கு 4வது இடம் கிடைச்சிருக்கு. கூவமரல ஏன்னு பாலாறு அதில் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 1997 ஒரு ஸ்டடி பண்ணப்போ ஒவ்வொரு நாளும் 22 கிலோகிராம் சயனைடு கலக்கிறதா அவங்க புள்ளி விவரம் சொல்லுது. சயனைடு மிகப்பெரிய பாய்சன். எல்லாருக்குமே ஒரு டம்பிங் யார்டு பாலார் ரிவருங்க. இட்ஸ் அ வெரி வெரி யூனிக் ரிவர். ஒரு 350 கிலோமீட்டர் தூரம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போயிட்டுருக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டர் அகலம், 30 அடிக்கு ஆழம். அத்தனையும் அருமையான சாண்டு. அந்த அத்தனை சாண்டும் இன்றைக்கி மைன் பண்ணுறாங்க. மைன் பண்ணுறதும் இல்லாமல் எல்லா கழிவுகளையும் பாலாறில் கொட்டுறாங்க. நான் பண்ண சர்வேல பார்த்தீங்கன்னா வீட்டு சுவரில் அப்படியே தண்ணி ஒழுகும்.
தரையெல்லாம் அப்படியே கொப்பளிச்சிட்டு வரும் தண்ணி. டிஸ்ட்ரிக்ட்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அதை அவங்க சரிவர பராமரிச்சாங்கன்னா இவங்க இருக்கிற இந்த மக்கள், அங்கே இருக்கிற பாலாறு பேசினில் இருக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த தண்ணி பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதி மக்களுக்கு இன்றைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக நம்ம எல்லாம் பொல்யூட்டட் வாட்டர் நம்ம சென்னை மாநகரமாக குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இதில் இன்னொரு டைமென்ஷனும் இருக்குது. இவங்க கூட வந்து சொன்னாங்க எங்களுடைய பகுதியிலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு. அப்படி பாதிக்கப்பட்ட இன்னொரு பகுதிங்கிறது பள்ளிக்கரணை பகுதி. சென்னைக்கு நிறைய தண்ணீர் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது இல்லையா? பள்ளிக்கரணை பகுதியிலேருந்து ஸ்ரீனிவாஸ், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சாருங்க? சார், அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நல்ல வாட்டர் இருந்தது சார். அந்த வாட்டர் லெவல் வந்து ஒரு 40 ஃபீட்டுக்கு கீழே போகாது. இப்போ ஏகப்பட்ட தண்ணி லாரிங்க வந்து எங்கள் இடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு கமர்ஷியலாக வெளியில் விற்றுடுறாங்க. அப்படி விற்கிறதுனால எங்களுடைய வாட்டர் லெவல் கீழே போயிடுத்து. சில வீடுகளில் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் நியர் ஃபியூச்சரில் சுத்தமாக மொத்தமே காலி ஆகிடும் போல இருக்குது. என் மக்கள் என் தேசம், என் மக்கள் எங்கள் தேசத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் மக்களே தான் இருக்கிறாங்க, ஃபாரினில் விற்கல. தே ஆர் செல்லிங் இட் ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ் அண்ட் தட் டு ஃபார் தமிழியன்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்கள் இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு தண்ணி எங்கள் மக்களுக்கே இருக்காது. கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது, அந்த கவர்மெண்ட் ஆர்டரை கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. 2 இயர்ஸ் நிறுத்திட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒவ்வொரு லாரியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. வந்துட்டு இப்போ கணக்கு வழக்கு இல்லாத லாரி. எங்களுடைய நிலைமை இன்னும் 20 நாளில் ஒரு சொட்டு தண்ணி எங்களுக்கு கிடைக்காது.